ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி சேர்க்குறேன். இது அவிக்காத பச்சை உருளைக்கிழங்கு தான். 1 கப்பு போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பா மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேணாம். மாவு இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாவோடு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு மாவு இந்த பதம் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்க்குறேன். கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், மாவு இந்த பதம் தான் நமக்கு இருக்கணும். அப்படியே எடுத்து எண்ணெயில் போண்டா மாதிரி போடுற மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் மாற்றிப்போம். அப்போ தான் போண்டா போடும்போது உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே மட்டும் செவந்து போயிடும். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக மினி போண்டா மாதிரி போடுறேன். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு விட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத சூப்பராக வரும் நமக்கு. சாயந்தர டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டால் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக ஒரு டீயோட போண்டா செய்து கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெளியில் மொறுன்னு வந்திருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. மாவுலாம் நல்ல வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலயே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.